ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த அரை கப்பு நாடு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுருந்த மெல்டட் சாக்லேட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம். அரை கப்பில் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ரெடியானதும் இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ராகி ப்ரௌனி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.